அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 381 பாடல் 379. இரவலர் தம்பரிசை என்பார் மடவார் கரவலராய் கைவண்ணம் பூண்ட புரவலர் சீர்வரைய ஆகுமாம் செய்கை சிறந்து அனைத்தும் நீர் வரையவாம் நீர்மலர். கேட்கிறவர்களுக்கு அவர்கள் கேட்கிற அளவுக்கு கொடுப்பதே கொடை என்று சொல்லுகிறவர்கள் மூடர்கள் என்று சொல்கிறார். வறியவன் வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு சிறிது பணம் போதும் என்று அவன் நினைத்தால் கூட கொடுக்கிறவன் அவன் திரும்ப யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு பொருளை கொடுத்து அனுப்ப வேண்டும். அதன் பேர் தான் கொடையை ஒழிய அவன் 2 ரூபாய் கேட்டால் 2 ரூபாய் கொடுத்துட்டா அது கொடை கிடையாது. நீனுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல்தான் மலர் இருக்கும். அப்படி வாங்குகிறவனுக்கு தேவையானதை மட்டும் கொடுப்பது என்பது கொடை இல்லை. செய்கிறவனுடைய கொடுக்கிறவனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சிறப்புக்கு ஏற்றவாறு அவன் கொடையை கொடுக்க வேண்டும். அதுதான் சிறந்த கொடையாக சொல்லுவார்கள். கொடுப்பவனுடைய தன்னிலை நோக்கி ஈகை என்றது இது. கொடுப்பவனுடைய நிலைக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டுமே ஒழிய வாங்குகிறவன் வறியவன் ஏதோ ஒன்று கேட்கிறான் என்றால் குறைந்த அளவில் அதை கொடுத்து விட்டு என்று சொல்லக்கூடாது. வறியவன் ஒருவன் வந்து வாங்குகிறான் என்றால் வாங்கிய பின் அவன் மீண்டும் எவனிடம் கையேந்த முடியாத அளவிற்கு கொடுப்பதுதான் கொடை. எனவே கொடுக்கிறவனுடைய தன்னிலை நோக்கி கொடுப்பதற்கு தான் ஈகை என்று பெயரை தவிர வாங்குகிறவனை வைத்து அதை அளவிட முடியாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். இரவலர் தம்வரிசை என்பார் மடவார் கரவலராய் கைவன்மை பூண்ட புரவலர் சீர்வரைய ஆகுமாம் செய்கை சிறந்து அனைத்தும் நீர் வரையவாம் நீர்மலர். நன்றி, வணக்கம்.